தென்னாடுடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜா சர்வவியாபி மகாபெரியவா சரணம். மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி. மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி. அபார கண்ட சிந்தம் ஜானது சாத்திரப்பணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் படமாமதானம் கல்வி தெய்வம் காட்சி வந்து யூடியூப் சேனல் பிரத்யேகமா அந்த மகாபீட பக்தருக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவத்துக்கு ஒரு தலைப்பு. இன்றைக்கி அடுப்பதோட தலைப்பு அதிஷ்டானத்தில் இருக்க பெரியவா நிஜம்தானே. அதிஷ்டானத்தில் இருக்க பெரியவா நிஜம்தானே. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்க, தினமே பாருங்க. தினமும் ஒரு சின்ன நேரத்தில் ஒரு அதுக்குள்ளேயே நம்ம அந்த இன்சிடெண்ட்டை சொல்லிடணும். இப்போ நான் சொல்கிறதே அதிகம்தான், ஏன்னா உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக அதை சொல்கிறேன். வேறு எந்த மாதிரியும் நீங்கள் அந்த மாதிரி கேட்டிருக்க முடியாது. அவ்வளோ சின்னதாக அந்த நேரத்தில் உங்கள் டைம் ரொம்ப முக்கியன்றதுனால தான் நான் அப்படி பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷன் நம்ம ஒரு சேனலில் தான் பெரிய அனுகிரகத்தில் இருந்துகிட்ருக்கு. நிறைய பேர் பார்க்குறதில்ல அப்படிங்கிறது மட்டும் எனக்கு ரொம்ப நல்லா தெரியுது. அது பெரிய அனுகிரகம் பண்ணட்டும். இது அதிஷ்டானத்தில் இருக்க பெரியவா நிஜம்தானேன்னா, ஆமாம் நிஜம்தான். பெரியவா எப்படி இருந்தா? நான் பெரியவா இங்கே கூட தான் இருக்கா. ஆகஸ்ட் 2023 பெரியவா சித்திக்கு அப்புறம் நடந்தது. இது குமரேசன் மாமா அங்கேயே இருக்கவர், அதிஷ்டானத்தில் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கவர், பெரியவா கூடயே இருந்தவர். இவர் சொல்கிறார், பெரியவா சித்திக்கு அப்புறம் அவர் 2023 இவர் இன்டர்வியூ கொடுத்துருக்காருன்னா 22 நடந்திருக்கலாம், சான்ஸ் இருக்குது. அவர் அதை சொல்லலை, வேணும் கேட்டுக்கல, இன்டர்வியூ பண்ணுற வேணும். அநேகமாக அப்படி இருக்கலாம், ஒரு 5-6 மாதம் முன்னாடி நடந்ததாக இருக்கலாம் அப்படின்னு தோன்றது. ஏன்னா இது ஆகஸ்ட் 2023 அப்போ ஜனவரி 2023 அது மாதிரி நடந்திருக்கலாம். ஏதோ ஒரு இன்சிடெண்ட் அப்படி தான் நடந்திருக்குது. ஒரு தெலுங்கு பிராமணா வந்தா, அப்பா அம்மா வந்தா, அவருடைய பொண்ணு கல்யாணத்துக்கு இருக்கா மாதிரி, அந்த வயசில் இருக்க பொண்ணு மாதிரி தெரியுது. அவள் பொன் குழந்தைய கூட்டின்னு வந்தா. பொண்ணோட அப்பா நேர குமரேசன் மாமா கிட்ட வந்தா. குமரேசன் மாமா தான் அன்றைக்கி மகாபெரிவா அந்த சன்னதியில் அதிஷ்டானத்தில் இருந்தார். அவர்கிட்ட சொன்னார், இந்த பொண்ணுக்கு ரொம்ப டேஞ்சரஸான இந்த மாதிரி இது வந்திருக்கு, வியாதி, கேன்சர் வந்திருக்கு. அதனால் டாக்டர்கள்லாம் எந்த ஊர்லேருந்து வரான்னு தெரில, டாக்டர் இருந்தால் கைவிரிச்சிட்டாவா. நான் பெரியவா தான், வேறு வழி இல்லை அப்படின்னு இங்கே வந்திருக்கேன். அப்புறம் எனக்கு பெரியவா கிட்ட நீங்கள் வேண்டிக்குங்கோ, உங்களுக்கு இவருடைய வியாதியை திருத்த வைக்கிறது பெரியவா மட்டும்தான் பண்ண முடியும். நீங்கள் வேண்டிண்டா நடக்கும், பெரியவா மனசை வச்சா நடக்கும். அப்படி நடந்துடுத்துனா பெரியவாளுக்கு வெள்ளியில் வேலும் சேவல் கொடியும் நான் பண்ணி கொடுக்குறதா பிரார்த்தனை பண்ணின்னு இருக்கேன். நீங்கள் தான் பிரார்த்தனை பண்ணணும் இப்போ பெரியவா கிட்ட அப்படின்னு அவர் சொன்னார். அதை உடனே குமரேசன் மாமா சொன்னார், நான் வேண்டிக்கிறேன், நீங்கள் போய் அங்கே போய் உட்காந்துட்டு தியானம் பண்ணுங்க அப்படின்னாரு. எல்லோரும் போய் உட்காந்துட்டு, இந்த தெலுங்கு பிராமணா அப்பா அம்மா அந்த பொண்ணும் உட்காந்துருந்தது. அவள் பண்ணியிருந்தா, பெரியவா இப்படி தீர்க்க போகிறா பார்க்கணும். குமரேசன் மாமா உறக்க யூஸ்வலாக அங்கே இருக்கவாலாம் சொல்லுவாள். பெரியவா கிட்ட இந்த மாதிரி தெலுங்கு பிராமணா வந்திருக்கா, இந்த ஊர்லேருந்து வந்திருக்கா, அதை அவள் சொல்லலையே தவிர அதெல்லாம் சொல்லியிருப்பார். இந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி கேன்சருங்கிறா, பாவம் சின்ன பொண்ணாக இருக்குது, பெரியவா தான் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்றத அவர் உறக்க சொல்லியிருக்கார். சொல்லிவிட்டு இதை அவருக்கு நிறைய ஆள் வந்துகிட்டே இருப்பாள், பக்தர்கள். அதை முடிஞ்சு இதை சொல்லி முடிக்கும்போது அவரை கூப்பிட்ருக்காருங்க, வாங்கணும். அவர் கிளம்பி வந்திருக்கார். அந்த தியானம் பண்ணியிருந்தவர் அவர் பொண்ணு எல்லாமே 3 பேர், அப்பா அம்மாவும் பொண்ணும் வந்திருக்கு. இவர் குமரேசன் மாமா ஒரு பழத்தை எடுத்துட்டார். எடுத்து பெரியவாவுடைய இதுலேருந்து சிரஸ்லேருந்து ஒவ்வொரு இடமா அப்படியே வச்சு பெரியவா கிட்ட எல்லாம், ஏன்னா கேன்சர் போகணுமே, பெரியவா தான் அனுகிரகம் பண்ணணும். எல்லா இடத்துலையும் தொட்டு பெரியவாளை மனசில் தியானம் பண்ணிட்டு, பெரியவா அங்கே உட்காந்துருக்க நிஜம் பெரியவா அதான் தெரியணும். அதான் அதிஷ்டானத்தில் இருக்க பெரியவா நிஜம்தானேன்னு நிஜம்தான். அதை தொட்டுட்டு வேண்டின்னு இருக்கார் மனசார. இந்த பொண்ணுக்கு இது நீங்கள் மருந்தீஸ்வரராக போய் இந்த குழந்தைய நீங்கள் அந்த கேன்சர்லேருந்து காப்பாற்றணும், டாக்டர்கள்லாம் கைவிட்டுட்டா அப்படிங்கிறத அவர் சொல்லி இந்த மாதிரியும் வேண்டிட்டு அந்த பொண்ணை காமிச்சு கையை காமிமா அப்படின்னு போட்டிருக்கார். இதை சாப்பிட சொல்லுங்க, போயிட்டு வாங்க அப்படின்னு. வேறு ஒன்றும் சொல்லிக்கல. அவள் போனால் அவள் அவர் 1-2 நாளுக்கு அப்புறம் அவள் டாக்டர்கிட்ட போயிருக்கா. அவள் ஊருக்கு போயிட்டு அதுக்கப்புறம் 1-2 நாளுக்கு அப்புறம் ரெகுலர் செக்கப் மாதிரி போவாளே, அதுதான் ஏற்கனவே அவள் கைவிரிச்சாச்சு, இனிமேல் என்ன பண்ண போகிறான்.
அவங்க போய் இந்த டாக்டர் வந்து செக் பண்ணார். பண்ணிவிட்டு அவருக்கு வந்து பிரமிப்பாக எடுத்து அவருக்கு ஷாக் வந்து அவர் போயிடுவாரானோ தெரியல, அவ்வளோ ஆகிடுது தான் அவருக்கு. அந்த டாக்டருக்கு நம்பவே முடியல. இந்த கேன்சர்லாம் எங்கே போச்சு, இது கலியுகம் நீங்களாம் நினச்சிக்கணும். அதனால தான் நான் இந்த நம்ம சேனலுக்கு டைட்டிலே கலியுக தெய்வம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். கலியுகத்தில் நம்மளுக்கு ஒரே தெய்வம் வந்து மகாபரிவா மட்டும்தான். அந்த கேன்சர் வந்து காணாமல் போயிடுது. அவர் எல்லாமே டெஸ்ட் பண்ணி பார்த்து முழிக்கிறார் டாக்டர், எங்கே தான் போச்சு. அப்புறம் எல்லாத்தையும் சொன்னான், எங்கே போயிட்டு வந்தோம், என்ன பண்ணோம். இந்த மருந்தீஸ்வரரான மகாபரிவாளை தரிசனம் பண்ணிட்டு அந்த பழத்தை அவள் சாப்பிட்டா. அதனால் வேறு ஒன்றும் பண்ணலையே, வேணால் மெடிசனாக சாப்பிட்டா. அவள் தான் ஒன்றும் தேரமாட்டா, இவள் உயிர் போயிடும்னு சொன்னபோது, அவள் கெடு வச்சுருந்த போது குழந்தைக்கு அதை சாப்பிட்டு ஒன்றுமே இல்லாமல் ஏற்படுத்த கேன்சரு. அப்புறம் ரெகுலராக கொஞ்சம் அந்த ஏதாவது ஒரு மெடிசன் கொடுத்து அவள் பிக்கப் பண்ணணும் உடம்பு. அதுக்கு ஏதாவது போஷாக்குக்கு ஏதாவது கொடுத்துருப்பாளே தவிர கேன்சருக்கான இது எல்லாமே ஒன்றுமே இல்லைன்னும் போது எதுக்கு கொடுக்கணும். அதனால் அவள் திரும்பி வந்தா. எப்போ வந்தான்னு சொல்லலை, 1 மாதத்தில் வந்தாளா, 2 மாதத்தில் வந்தாளா, 3 மாதத்தில் வந்தாளா, திருப்பி வந்தா. வரும்போது கையில் அந்த சேவல் கொடியும் அந்த இது சொன்ன மாதிரி அந்த வேல் 2மே கொண்டு வந்து சமர்ப்பணம் பண்ணிவிட்டு, அந்த இவரே இருந்தார், குமரேசன் மாமாக்கிட்டே இருந்து பெரியவா கிருத்தஜ்ஞையை சொல்லிவிட்டு 2த்தையும் சமர்ப்பணம் பண்ணியிருக்கா. இப்போ அதை நான் பார்த்துருக்கேன். அதெல்லாம் வந்து நம்ம முருகருக்கு விசேஷமான கிருத்திகை அந்த மாதிரி எல்லா அந்த மாதிரி நாட்களில் அதுக்கு வந்து பெரியவா வந்து 2மே வச்சுட்டுருக்கார். வேல் இருக்குது வெள்ளியில், சேவல் கொடியும் இருக்குது. அவள் கொடுத்தது தான் அப்படின்றது எனக்கே இந்த இன்சிடெண்ட்டை குமரேசன் மாமா சொன்னதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது, இவள் தான் கொடுத்துருக்கான்னு. அதனால் அவர் சொல்கிறார் இந்த இன்டர்வியூவில், குமரேசன் மாமா சொல்கிறார், இது இன்டர்வியூ தான் கொடுத்துருக்காரு அவர் தனியாக ஒன்று. மகாபரிவா அப்படிங்கிறது அங்கே இதில் அதிர்ஷ்டத்தில் இருக்கா, இருக்க பெரியவா நிஜம்தானே அப்படின்னு அது சொல்கிறார். அது சத்தியமான வார்த்தை. அதனால தான் அதை நான் டைட்டிலாகவே கொடுத்துருக்கேன். மகாபரிவா அப்படிங்கிறவர் நிஜம்தான் இல்லை, அவர் ஒருத்தர் தான் நிஜம். ஜெய் ஜெய்சங்கர் மகாபரிவா பாதவேச்சரணம்.